வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் எத்தனையோ பொக்கிஷமான வீடியோக்கள் பார்த்துருக்குங்க. அந்த பொக்கிஷத்தில் இந்த கோவில் ரொம்ப வித்தியாசமான கோவிலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த கோவிலில் செய்யப்படக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 10ஆக பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வசிஷ்டர் இங்கே சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 72 ரிஷிகள் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டதாக தல புராணம் சொல்லுது. இந்த தலத்துக்கு வந்து வழிபடக்கூடிய யாருக்குமே அடுத்த பிறவி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுடைய பாதத்தில் சேர்ந்து விடுவாங்களாம். மீண்டும் பிறவாமை பேரு கண்டிப்பாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்கிறாங்க. இந்த தலம் கருப்பரியலூர் அப்படின்னு அழைக்கப்படுது. அனுமனுடைய தோஷத்தை போக்கிய தலம் அப்படின்னு இந்த தலத்துக்கு நாம் இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மட்டும் திறக்கக்கூடிய சன்னதிகளும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தை இல்லாத தம்பதிங்க இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த கோவிலுக்கு வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பு இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது, எந்த நேரத்தில் திறந்திருப்பாங்க, நாம் போய் எப்போ வழிபாடு செய்யணும், இதனால் இன்னும் என்ன சிறப்பு, புராணங்கள் வழியாக இந்த கோவில் பற்றி என்ன சொல்கிறாங்க, இது எல்லாம் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறக்காமல் இந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள், ஏதாவது பில்லி சூன்யம் இந்த மாதிரியாக நம்ம தாக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த தல புராணத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் விசித்திரங்கன், அதாவது சிந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் தன்னோட மனைவி சுசீலையோடு பல சிவனுடைய ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வந்திருக்காரு. இவர் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வழிபட்டிருக்காரு. இந்த கோவிலில் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாகவும் அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் மன்னர் இந்த கோவிலை கட்டினார் அப்படின்னும் நம்பப்படுது. அதுபோல் இந்த இந்திரன் கைலாச மலைக்கு போன போது அங்கு சிவபெருமான் பூதகணமாக தோன்றினாராம். அது சிவபெருமான் அப்படிங்கிறது தெரியாமல் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அவரை தாக்கினாராம். பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கோர இந்த கோவிலுக்கு வந்தாராம். சிவபெருமான் அவரை மன்னித்தார். இந்த கோவிலினுடைய இறைவன் ஸ்ரீ அபாரத சேமேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த இடம் கர்மநாசபுரம் அப்படிங்கிறதும் பெயர் பெற்றிருக்கு. முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் பொருத்தநாதர் கோவில். இந்த கோவிலை வந்து குற்றம் பொருத்தநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலினுடைய இது வரலாற்று பெயராக சொல்கிறாங்க. யுதிகவனம், திருக்கருப்பரியலூர், மேலைக்கழி, கண்மனசபுரம், ஆதித்யபுரி, தலைஞாயிறு, கொடிக்குடி கோவில், கல்லாறுக்கோட்டை, இப்படியெல்லாம் இந்த கோவிலை சொல்லுவாங்க. இந்த சூரியன் சிவனை வழிபட்ட முதல் தலம் இதுதான். இந்த இடம் தலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுது. அதே போல் இது வந்து ஆதித்யபுரி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலினுடைய தல விருட்சம் கொக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய முல்லை என்பதால் இந்த தலம் கொக்குடி கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுது. திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் இருவரும் இந்த தலங்களுக்கு பாடல் பாடியிருக்கிறாங்க. கொக்குடியில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கொக்குடி கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து மணல்மேடு போகக்கூடிய வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் தலைஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துல பிரதான சாலையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. அதாவது மயிலாடுதுறையில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. நீங்கள் சாதாரணமாகவே கூகுள்லேயே குற்றம் பொருத்தநாதர் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே கூட இந்த கோவிலுடைய விலாசம் உங்களுக்கு முழுமையாக தெரியும். குற்றம் பொருத்தநாதர், நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா குற்றம் பொருத்தநாதர் அப்படின்னு சொல்லி இந்த தேடினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எந்த ஒரு நல்ல காரியமும் 10
மடங்கு இந்த கோவிலில் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் 10 மடங்கு நமக்கு பெருகும் அப்படின்னும் வசிஷ்ட முனிவருக்கு பிரம்மதேவர் தெரிவித்ததாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலில் வசிஷ்டர் முனிவர் 72 மகரிஷிகள் சிவபெருமானால் ஞானவரம் பெற்றாங்க அப்படின்னும், எனவே கல்வியில் சிறந்து விளங்க விரும்புகிறவங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி கல்வியினுடைய கடவுளாக வழங்கப்படுறாரு. அதே போல் திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருப்பாடலில் கற்றறிந்த பெருமான் அப்படின்னு இந்த கோவிலில் வீற்றிருப்பதாகவும் சொல்லுவாங்க. குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிற தம்பதிகள் சூரிய திருத்தத்தில் நீராடி இறைவனை வேண்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாகவே இருக்குது. நீங்களும் இந்த குற்றம் பொருத்தநாதர் கோவிலுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலாக இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் புராணங்களில் இந்த தலம் உப்பனார் நதியை பொறுத்த மட்டில் சிறுகலியினுடைய மேல்நிலை என்பதால் இந்த தலம் மேலக்கழி அப்படின்னு அழைக்கப்படுறதையும் சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லணும்னா சோழருடைய கோவில் அப்படின்னும் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிய ஒரு பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த கோவிலினுடைய பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நிறைய பேர் எத்தனை முறை சொன்னாலும் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் குற்றம் பொருத்தநாதர் கோவில் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லாத தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. மற்ற எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். நம்ம தமிழகத்தில் எத்தனையோ இந்த மாதிரி கோவில்கள் இருந்தாலும் கூட இது மிக பெரும் சிறப்பு வாய்ந்தது. சாதாரணமாகவே பழமையான கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பழமையான கோவில்கள் பற்றி தெரியறதில்ல. நிறைய விஷயங்கள் இருக்குது, நாம் தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வரது இல்லை. இந்த குற்றம் பொருத்தநாதர் பெயர் காரணமாகவே சொல்லி கூட சொல்கிறாங்க. சுமார் 2000 வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசன் பார்வதிக்கு வெவ்வேறு நாமம் கொண்டு அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலினுடைய இறைவனான சிவபெருமான் குற்றம் பொருத்தநாதர், நம்ம முன்பு பார்த்தது போல அபராதமேஸ்வரர் அப்படின்னும், அம்பாள் கோல்வளை நாயகி அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்படுறாங்க. கோவிலினுடைய தலவிருட்சமாக கொடிமுல்லை இங்கே இருக்குது. கோவிலினுடைய தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, இந்திர தீர்த்தம், பொற்றாமரை என்கிற பெயர்களில் அழைக்கப்படுது. புராண காலத்தில் இவ்வூர் கருப்பரியலூர், கருமநாசபுரம் அப்படின்னுலாம் அழைக்கப்பட்டிருக்கு. தேவாரம் பாடல் பெற்ற சிவதலத்தில் இந்த தலம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தல புராணங்களின்படி இலங்கை வேந்தன் ராவணனுடைய மைந்தன் மேகநாதன் தேவலோக வேந்தனான இந்திரனை வெற்றி கொண்டு மேகநாதன் என்கிற பெயர் பெற்றாராம். ஒரு முறை படிக விமானம் பறந்து கொண்டு இருந்தபோது இந்த விமானம் தடை ஏற்பட்டு நின்று போனதாம். இதை கண்ட இந்திரஜித் விமானத்துக்கு கீழே பறந்தபோது இந்த தல சிவபெருமானுடைய கோபுரத்தின் மீது பறந்ததால தான் இத்தடை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி வருந்தினாங்களாம். பிறகு இந்த தலத்தில் இறங்கி இந்த கோவிலில் குளத்தில் நீராடி தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானை வழிபட அந்த தடை நீங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அவருடைய விமானம் தடை இல்லாமல் பறக்க ஆரம்பித்ததாம். இந்த கோவிலினுடைய சிவலிங்கத்தின் அழகுல மயங்கிய மேகநாதன் இந்த சிவலிங்கத்தை பெயர்த்து இலங்கைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்திருக்காரு. அந்த முயற்சியில் தோல்வி விற்று மயங்கி கீழே விழுந்தாங்களாம். இதை கேள்விப்பட்ட இலங்கை வேந்தன் ராவணன் இந்த தலத்துக்கு சிவபெருமான் கிட்ட தன்னுடைய மகனின் தவறுக்கு வருந்தி அவரை மன்னிக்குமாறு வேண்டினாங்களாம். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இந்திரஜித்தின் குற்றத்தை பொறுத்து அருள் புரிந்ததால குற்றம் பொருத்தநாதர் அப்படிங்கிற பெயர் இந்த தல சிவபெருமானுக்கு ஏற்பட்டது. சாதாரணமாக மனிதராக இருக்கக்கூடிய நாம கூட ஏதாவது குற்றம் செய்திருக்கோம் அப்படின்னா இந்த தல இறைவன் கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது கண்டிப்பாக அவருடைய அருளால் அந்த மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனால தான் குற்றம் பொருத்தநாதர் அப்படின்னே பெயர் வந்திருக்கு. சித்திரங்கதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் தன்னுடைய மனைவி சுசீலையோடு குழந்தை பெற்ற தலம் அப்படின்னு பார்த்தோங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு கோவில் அப்படிங்கிறதால நம்ம எல்லோருமே போய் வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம்.
குழந்தை பாகம் இல்லாதவங்க, குழந்தை பிறந்து இறந்து விடக்கூடிய தோஷம் உள்ளவங்க, ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை வேண்டவங்க இந்த தலத்திற்கு வந்து வழிபட அவர்களுக்கு விரும்பிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும், பிரார்த்தனை நிறைவேறியதும் இந்த தட்சிணாமூர்த்திக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு மலைக்கோவில் இருக்குது அப்படின்னும், இந்த கோவில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் திறந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்படின்னும், அந்த பூஜையில் நாமும் கலந்து கொண்டால் முக்கியமாக நமக்கு நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவில் தாங்க இந்த கோவில். இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆச்சரியங்களினுடைய நிறைய விஷயங்கள் கொண்டு இருக்குது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவபெருமானுடைய முக்கியமான கோவில் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.